33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலே 6 குழந்தைகள், 16 பெண்கள். நாம கவலைப்படுறத அந்த நடிகர் பார்த்திருந்தா இன்றைக்கு 33 உயிரிழப்புகள், 33 உயிர்கள், மனித உயிர்கள். இதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலே அந்த நடிகர் இருக்கிறார். இது படப்பிடிப்பு கிடையாது. மயங்கி விழுபவர்கள் நடித்துவிட்டு நடிப்பு முடிந்தவுடன் எழுந்து வருவதற்கு இதுக்கு யார் பொறுப்பேற்றுகிறது? 33 பேர் இறந்துட்டாங்க. நீங்க கேரவன்ல ஏறி போயிட்டீங்க. தாயுமானவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர், நீங்க பிரைவேட் ஜெட்ல ஏறி உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது வேற ஏதாவது பார்ட்டி இருக்கும், நீங்க போயிருவீங்க சார். அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு விஜய்னா யாருன்னே தெரியாது சார். கை குழந்தைகளுக்கு உங்க பேராவது தெரியுமா? தெரியாது. உங்களை பார்க்க வந்து இந்த குழந்தைகள் இன்றைக்கு பரிதவித்து விட்டு இன்றைக்கு மறைந்திருக்கிறார்களே. அந்த கூட்டத்தை காக்க வச்சு 33 உயிரை பழி வாங்கிட்டாரே சார் விஜய். தொலைபேசியில பேசிருக்கணும், கட்சிக்காரங்களை அமைச்சிருக்கணும். மருத்துவமனையை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். திமுக தொண்டர்களால் சூழப்பட்டிருக்கிறது. திமுக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்கள் பொதுச் செயலாளர் போறார் இல்ல, போயிட்டு முன்னாடி போயிட்டு இங்க அது சரி பண்ணுங்க, அங்க இது சரி பண்ணுங்கன்னு இதை முடிச்சுட்டு எங்க போனாருங்க பொதுச் செயலாளர்? படுத்து கொண்டிருக்கும் அந்த மயக்கம் அடைந்தவரை பார்ப்பது டிவிகே நிர்வாகி அல்ல, டிவிகே மாவட்ட செயலாளர் அல்ல, டிவிகே தலைவர் அல்ல. அந்த நலம் விசாரித்துக் கொண்டிருப்பது கரூர் மாவட்ட கழகத்தினுடைய திமுக மாவட்ட செயலாளர். சகோதரர், இப்ப கரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சாரத்தால கிட்டத்தட்ட ஒரு 29 பேருக்கு மேல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. 6 குழந்தைகள் வரை இறந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 30 பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க கேஷுவாலிட்டியில. இந்த நிகழ்வை எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க எனக்கு வணக்கம் வச்சப்ப கூட என்னால உங்களை பார்த்து வணக்கம் வைக்க முடியாத சூழ்நிலையில ஒரு மனிதநேயத்தோடு ஒரு மனிதாபிமானத்தோடு மிகவும் வேதனைக்குரிய விஷயத்துல இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு கருப்பு தினத்தை சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு ஏறக்குறைய இந்த நொடி வரை 29 இருந்தது. இந்த நம்ம பேசிக் கொண்டிருக்கிற நேரம் வரை 33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலே 6 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு கட்சி அனைத்தையும் விட்டுவிடுங்கள். ஒரு நிகழ்வு தொடங்குகிறது, ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து அதை முடிக்கும் வரை அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நல்ல ஏற்பாடுகளை, மக்களுக்கு தகுந்த ஏற்பாடுகளை, அவருடைய ரசிகர் கூட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அந்த ஏற்பாட்டாளர்கள். சோ கால்ட் அந்த கட்சி கேடர்ஸ் சொல்றாங்க பாருங்க, ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க இந்த நிகழ்வெல்லாம் இந்த வரையறையெல்லாம் செஞ்சிருக்கணும். அதை செய்ய மறுத்துவிட்டு 8:45 வருவேன் என்று சொல்லி 8:45 சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய ஒரு நடிகர், மக்கள் வெயில்ல கஷ்டப்படுறாங்க, மக்கள் வெயில்ல தண்ணி இல்லாத மயங்கி விழுறாங்க. இது சென்ற வாரங்கள்ல பார்த்தோம். இத பத்தி பேசணும், இத பத்தி பரிதவிச்சோம், இத பத்தி கவலைப்பட்டோம். நாம கவலைப்படுறத அந்த நடிகர் பார்த்திருந்தா இன்றைக்கு 33 உயிரிழப்புகள், 33 உயிர்கள், மனித உயிர்கள். இன்றைக்கு ஒரு நிகழ்விலே இன்றைக்கு 33 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் அந்த இறப்பு 40 தொடும் என்று செய்தி வருகிறது. இதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலே அந்த நடிகர் இருக்கிறார். ஒரு கட்சி தொடங்கும் முன், கட்சி என்றால் என்ன, ஒரு கூட்டத்தை கூட்டும் முன் அந்த கூட்டத்தை எப்படி கூட்ட வேண்டும், எந்த வரையறை வைத்து கூட்ட வேண்டும், எப்படி அதை சரி செய்ய வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆலோசித்த பிறகுதான் அந்த நடிகர் இதை தொடங்கி இருக்க வேண்டும். ஏதோ நம்மளும் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், கூட்டத்தை கூட்டுவோம், யார் எப்படி போனா, யாரு வெயில்ல வந்தா அப்படின்ற ஒரு நிலையிலே அந்த நடிகர் இருந்த காரணத்தினால் இன்றைக்கு அவரால் 33 உயிர்கள், ஏறக்குறைய ஒரு 100 பேர்கிட்ட மயங்கி இருக்கிறார்கள். பக்குவப்பட்டு வாங்க, அரசியலுக்கு வரீங்க, பக்குவப்பட்டு வாங்க. இது படப்பிடிப்பு கிடையாது. மயங்கி விழுபவர்கள் நடித்து விட்டு நடிப்பு முடிந்தவுடன் எழுந்து வருவதற்கு
இது தமிழக மக்கள். ஒரு உயிர் என்றால் அதற்கு மதிப்பு விலை மதிக்க முடியாத ஒன்று மனித உயிர். இன்றைக்கு 33 பேரை நாம் இழந்திருக்கிறோம். இதுக்கு யார் பொறுப்பேற்றுகிறது? 33 பேர் இறந்துட்டாங்க. நீங்க கேரவன்ல ஏறி போயிட்டீங்க. தாயுமானவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர், நாகையிலே பணிகளுக்காக சென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும், சுகாதாரத்துறை அமைச்சர் பொது சுகாதார மாநாடை சேலத்திலே பங்கேற்று விட்டு சென்று கொண்டிருந்த மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணிய அவர்களையும் களத்திற்கு உடனடியாக அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வு நடந்தவுடன் மருத்துவமனைக்கு கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் விரைந்திருக்கிறார். இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். தாயுமானவர் நாளைக்கு கரூர் செல்கிறார். இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். இறந்த இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்கிறார். இந்த அனைத்து நிகழ்வுகளையுமே, இந்த அனைத்து பொறுப்புகளையுமே தானே ஏற்கிறார். இறந்தது தமிழ்நாட்டு மக்கள். நீங்க கூட்டம் நடத்திட்டு போயிட்டீங்க. நாங்க சொன்னோம், அனுமதி தர காவல்துறை மறுக்கிறப்ப இவர் அங்கங்க போய் பேசினாரு. எனக்கு கை தூக்கினா பிரச்சனை, கைய தூக்க விட மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காவல்துறையினருக்கு தானே தெரியும். இந்த 33 உயிருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தேர்தல் இந்த கட்சியை உடனடியாக தடை செய்ய வேண்டும். இப்படி எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாத ஒரு கூட்டத்தை கூட்டிய இவர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். இவர் பொறுப்பேற்றுட்டு பிரைவேட் ஜெட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிடுவாரு. இருக்க உயிருக்கு யார் பதில் சொல்வது? இன்னைக்கு அவருடைய பிரச்சார திட்டம் காலையில 8:45 நாமக்கல் கேஎஸ் தேட்டர்கிட்ட பேசணும் இல்லைங்களா? ஆனா இவர் சென்னையில இருந்து கிளம்பினது 8:45 தான். ஒரு திட்டமிடாம தன்னுடைய ஹைப்புக்காக, அதாவது பார்த்தா தன்னோட பப்ளிசிட்டி ஹைப்புக்காக ஊடகங்களை கையில வைத்துக் கொண்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை வளைத்து போட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்கக்கா, இப்ப இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இதுக்கு நாங்களே பொறுப்பேற்க, அமைச்சர் எல்லாத்தையும் அனுப்புறாங்க அப்படின்னாக்கா அவருடைய, ஆனா தவறு செய்தவர்கள் தரப்புல இது வரைக்கும் ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்கப்படாம இருக்குது. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, நான் ஆதாரத்தோட பேசுறேங்க. அவங்க வாங்கின பர்மிஷன் சர்டிபிகேட்டுங்க இது. தமிழக அவங்க கட்சி பேர் போட்டிருக்காங்க. எஸ்பிக்கு எழுதின லெட்டர் இது. அந்த மாவட்ட செயலாளர் எஸ்பிக்கு எழுதின லெட்டர் இது. எத்தனை பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க? இதுக்கு எத்தனை பேர் அதுல போட்டிருக்காங்க? 10,000 பேருக்கு தான் முன் அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியின் சார்பாக காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அனுமதி அளித்தது 10,000 பேருக்கு மட்டும்தான். ஆனா இவங்க பாட்டுக்கு 10,000 பேர் பர்மிஷன் வாங்கிட்டு இவ்வளோ கூட்டத்தையும் கூட்டினால் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பேற்பாரா? இல்லை தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சியை கலைத்து விட்டு செல்வாரா? இல்லை இந்த கட்சியை முழுமையாக எனக்கு கட்சி வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு நடிப்பு தான் சரியா வரும்னு விலகிட்டு போவாரா? ஏங்க டைலாக் பேசிட்டு போறீங்களே. இந்த உயிர் தாயுள்ளம் கொண்ட தலைவர் அங்கே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார். தன் நாட்டு மக்கள் இறப்பதை பார்த்து கொண்டு அங்கே அவருடைய இல்லத்திலே இன்றைக்கு மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். நாளை காலை விரைகிறார். நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க பிரைவேட் ஜெட்ல ஏறி உங்களுக்கு நாளைக்கு வேற ஏதாவது பார்ட்டி இருக்கும், நீங்க போயிருவீங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் சார் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு விஜய்னா யாருன்னே தெரியாது சார். கை குழந்தைகளுக்கு உங்க பேராவது தெரியுமா? தெரியாது. ஏதோ கூட்டத்துல சிக்கி அந்த குழந்தைங்க என்ன சார் பண்ணுச்சு உங்களை? சார் உங்களை பார்க்க இந்த குழந்தைகள் இன்றைக்கு பரிதவித்து விட்டு இன்றைக்கு மறைந்திருக்கிறார்களே. எவ்வளவோ கனவோடு வந்திருப்பார்கள், எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று வந்திருப்பார்கள். சாதிக்க வந்த ஒரு மனித உயிரை இன்றைக்கு அந்த இழந்திருக்கிற அந்த குடும்பம் படும் பாட்டுக்கு நீங்கள் என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? 33 பேர் இன்னும் தொடர்கிறது. 3 பேர்ல ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள 33 பேர். இன்னும் எவ்வளவு உயிர்கள் இந்த களவாணி கூட்டத்தின் பிடியிலே சிக்கி பரிதவித்துக் கொண்டிருக்கிறதோ என்று நினைக்கும் போதே என்னுடைய மனது மிகவும் வருத்தப்படுகிறது.
இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையான கண்டனங்களை அந்த நடிகருக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கும் அந்த சோகால்டு மாவட்ட செயலாளர் என்று சொல்கிறாரே அவருக்கும் வன்மையான கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இதற்கு பிறகு அவர் தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு இடத்திற்கு தயவு கூர்ந்து தேர்தல் ஆணையம் இவரை இந்த நிகழ்வை கருத்திலே கொண்டு அடுத்த முறையிலிருந்து இவருடைய கட்சி பதிவையை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் காலையில கிளம்புனே பாத்தீங்கன்னாக்கா அவருடைய பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி 2 பேர் பைக்ல வந்துட்டு விழுந்து அடிபடுற மாதிரி ஒரு சூழல் இருந்தது காலையிலேயே நாமக்கலுக்கு போகும்போது. அடுத்து இன்னைக்கு இப்ப கரூர்ல அவர் பேசும்போதும் அவர்களுடைய வாகனத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மயக்கம் போட்டு உழுறாருன்னு ஏன்னா காலையில இப்ப இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா கரூர்லயும் நாமக்கல்லையும் மக்கள் காலையிலே கூட ஆரம்பிச்சு எல்லாருமே இதாயிட்டாங்க. ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில இதா இருக்காங்க. அப்படிங்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு முன்கூட்டியே இப்ப ஒரு இடத்துக்கு எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தாமதம் ஆச்சுனாக்கா உடனடியா அவங்க இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன தண்ணியோ ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து ஒரு சின்ன சின்ன விதையா பண்ணக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் இருக்கும். அது குறைந்தபட்ச மனித நேயத்தோட செய்து கொள்ளுங்க. ஆனா இது எதுவுமே நடக்காம இருக்குது. கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் இன்னைக்கு தண்ணி பாட்டில கடத்திட்டு போன விஷயம் கூட நம்ம பார்த்தோம். ஒரு இடத்த இன்னொரு தண்ணி பாட்டில எடுத்துட்டு போய் 10 ரூபா பாட்டில் 30 ரூபாய்க்கு வித்ததெல்லாம் நடந்தது இன்னைக்கு அந்த இடத்துல நாமக்கல்ல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு நபர் இது வரைக்குமே அவருடைய எக்ஸ்பெக்டர் இப்ப டைம்ல 9:41 அவருடைய எக்ஸ்பெக்டர் இது வரைக்கும் எந்த ஒரு வருத்தமோ செய்தியோ இல்லை. 21ஆம் தேதி வரைக்கும் போட்ட அந்த ஒரு இதுதான் இருக்கு, பதிவு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி இப்படி ஒரு கல் நெஞ்சத்தோட இருக்க ஒரு நபர் எப்படி தங்களுக்கு நல்லது செய்வாங்க இந்த மக்கள் நம்புறாங்க? இன்னைக்கு இரவு உண்மையா சொல்றேன் சார், என் தலைவனை அருகில் இருந்து பார்த்தவரா நான் சொல்றேன் சார், என் தாயுள்ளம் படைத்த தலைவனை பார்த்தனால சொல்றேன் சார். இன்றைக்கு இரவு எங்களுடைய தலைவர் அவர்கள் உறங்க மாட்டார் சார். அங்க என்ன நடக்குதோ 2 அமைச்சர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு மாவட்ட செயலர் அண்ணன் கரூர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார். 3 பேருக்கு மாத்தி மாத்தி தொலைபேசியில் அழைத்து இந்த பணிகளை எல்லாம் துரிதப்படுத்தி கொண்டிருப்பார் நம்முடைய முதல்வர் அவர்கள். சார் ஆர்சிபி மேட்ச் சார், ஆர்சிபி ஜெயிச்சு சார், பெங்களூர்ல கூடுச்சு சார் கூட்டம், அதை கட்டுக்கடங்காம கூட்டம் போச்சு சார். அவங்க எல்லாம் ஓட்டு போடவா சார் போனாங்க? மேட்ச்ல ஜெயிச்ச பிரபலம் வருதுன்னு பார்க்க போனாங்க சார். இவரு நடிகர், படத்துல பார்த்தோம், நேர்ல போய் பார்க்கலான்னு வந்த கூட்டம் சார். அது அப்பாவி கூட்டம் சார். அந்த கூட்டத்தை காக்க வச்சு 33 உயிரை பழி வாங்கிட்டாரே சார் விஜய். இது ஒரு கருப்பு தினம் சார். தமிழ்நாட்டுக்கு 33 உயிர்ன்றது எவ்வளவு சார்? ஒரு குடும்பத்துல ஒரு உயிர் போறப்பையும் அந்த குடும்பத்துல இருக்கிறவருடைய வழியே விஜய்க்கு தெரியுமா சார்? இவ்வளவு நேரம் ஆகுது. ஒரு இரங்கல் செய்தி நேர்ல போயிருக்கணும், ஒரு தலைவர் தான் நேர்ல போயிருக்கணும், தொலைபேசியில பேசியிருக்கணும், கட்சிக்காரங்களை அமைச்சிருக்கணும். மருத்துவமனையை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். திமுக தொண்டர்களால் சூழப்பட்டிருக்கிறது. திமுக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மயங்கி வருகிறார்கள் அவர்கள் எல்லாரையும் உடனடியா மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களும் அங்க வந்துட்டாங்க. இவர் எங்க சார் போனாரு சார்? இதற்கு காரணமானவர் எங்க சார் போனாரு? 8:45 சொல்லிட்டு 2 மணிக்கு வர்ற இந்த நடிகர் எங்க சார் போனாரு? 7 மணி நேரம் மக்களை காக்க வச்சு மக்களை பழி வாங்குற இந்த நடிகர் எங்க சார் போனாரு? படப்பிடிப்பு நினைச்சுக்கிறாரு. இது படப்பிடிப்பு கிடையாது, மக்களுடைய உயிர். ஒரு உயிரும் தமிழ்நாட்டில் பிறந்த, தமிழ் மண்ணில் பிறந்த ஒருவனா சொல்ற சார். தமிழக மக்களின் உயிர் என்பது அவர் அலட்சியமா விடக்கூடாது. ஒரு உயிரும் வேல்யூ இல்லாதது சார். ஒரு உயிருக்கும் ஒரு விலை மதிப்பு இருக்காது சார். அவங்க பிறந்து, அவங்க வளர்ந்து, அவங்க சாதிக்கணும்னு கனவோடு வாழ்கிற மக்கள். அப்படி கனவிலே ஒரு நாளில் இவர் வந்த காரணத்தினால் இன்றைக்கு இவ்வளவு உயிர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியாக சொல்லுகிறேன். கட்சி என்ற ஏதோ ஒரு நடிப்பு கம்பெனி, நாடக கம்பெனி போல கட்சியை நடத்தலாம் என்று சிந்திக்காதீர்கள். ஏற்கனவே சொன்னோம், கட்சியினுடைய அடிப்படை, கட்சி எப்படி செயல்பட வேண்டும். ஏதோ ஒரு படப்பிடிப்புக்கு வருவது போல் வந்து போறது கட்சி கிடையாது. கட்சிக்கு ஒரு பவுண்டேஷன் இருக்குது. அந்த பவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க. கொள்கை ரீதியாக நீங்க வேற யாரோ கூட இருந்துக்குங்க. கட்சிக்கு ஒரு பவுண்டேஷன் இருக்கு. எவ்வளவோ மாநில கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கு ஒரு வரையறை இருக்கு. கட்சி தொண்டர்களை அந்த மாதிரி பக்குவப்பட வைக்கணும். மரத்துல ஏறி உட்கார்றது,
மின் தடை மின்சாரத்தை துண்டிக்கணும் லெட்டர் எழுதி கொடுக்கறது. அங்க கை குழந்தைங்க இருக்கும், ஃபேன் இல்லாத, லைட் இல்லாத அந்த கை குழந்தைய வச்சிருக்கிற குடும்பத்துக்கு தெரியும், வயசானவருக்கு குடும்பத்துக்கு தெரியும் மின் தடை வேணும். அவர் வந்து போற டைம் 7 மணி நேரம், 8:45 இருந்து 2 மணி வரையும். அப்ப வரையும் மின்சாரம் இருக்க கூடாது. என்ன சார் பண்றீங்க நீங்க? மக்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? தமிழக மக்களை இனிமேல இந்த மாதிரி செய்யக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக சொல்லுகிறேன், நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர்கள் எல்லாரையும் அமிச்சுட்டாருங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நடிகர் விஜய் அவர்களே? உங்கள் பொதுச் செயலாளர் போறாரு இல்ல, போயிட்டு முன்னாடி போயிட்டு இங்க அது சரி பண்ணுங்க, அங்க இது சரி பண்ணுங்கன்னு இதை முடிச்சுட்டு எங்க போனாருங்க பொதுச் செயலாளர்? என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கு? இந்த பிரச்சாரத்துக்கான நிகழ்ச்சி நிரலை ரெடி பண்ணவங்க பிளஸ் தாவேகா தலைவர் அவருடைய பொதுச் செயலாளர் இவங்க மேல எல்லாம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? சட்டப்படியாக இவர்கள் மீது வழக்கு பதிய வைத்து, இது 10,000 பேருக்கு அனுமதி வாங்கிட்டு எத்தனாயிரம் பேரை கூட்டுனாங்கன்னு அவங்க கணக்கு காட்டணும். 10,000 பேருக்கு அனுமதி வாங்கி அதுக்கு மேல கூட்டினா அதுக்குரிய தண்டனைகளை அந்த தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நிச்சயமாக நீதிமன்ற தலையிட்டு வழங்க வேண்டும். இந்த நீதிமன்றம் வழக்கு இப்படி எல்லாம் போறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு உயிர் இங்க போகுமோன்ற ஒரு பெரும் ஒரு மன வேதனையோடு சொல்லுகிறேன் சார். இல்ல, இதுல இன்னொரு விஷயம் என்ன, இப்ப சமூக வலைதளங்கள் இப்ப பரவிட்டு இருக்குனாக்கா, விஜய் சொன்ன டயத்துக்குள்ள 1 மணி நேரத்துக்கு முன்ன பின்ன ஒரு மீட்டிங் முடிக்கனாக்கா அந்த இடத்துக்கு கொடுத்த அனுமதி நேரம் முடிஞ்சிடுச்சு, அதனால இனிமேல் கூட்டம் நடத்த அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் உள்ளுக்குள்ள நுழைய பேன் பண்ணி அனுப்பியிருந்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குமா? இதுல பாத்தீங்கன்னாக்கா வழக்கம் போல எல்லாரும் சொல்ற விஷயம்னாக்கா அரசு வேணும்னே திட்டம் போட்டு இப்படி செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதாவது வன்மையா கண்டிக்கிறேன். அந்த இந்த மாதிரி விமர்சனம் இப்போ வைக்க ஆரம்பிக்கிறாங்க. 10,000 பேருக்கு நீங்க அனுமதி வாங்கியிருக்கீங்க, 10,000 பேருக்கு தகுந்தவாறு தான் காவல்துறையினர் இருப்பாங்க. 10,000 பேருக்கு அனுமதி அதிகமா கூட யார் தப்பு? அவங்க தப்பு இல்ல. உரிய நேரத்துக்கு மீறி அவர் வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு கூட்டம் பாத்தீங்கன்னாக்கா அவர் அனுமதி வாங்கின நேரத்துக்கும் பின்னாடி லேட்டா தான் வராதுக்குள்ள உரிய நேரத்துக்கு இப்ப ஒரு சாதாரண ஒரு சின்ன அமைப்பு உரிய நேரத்துக்குள்ள கூட்டத்தை நடத்தி முடிக்கலனாக்கா உடனடியாக அவர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. உரிய நேரத்துக்கு அவங்க வரலினாக்கா அவங்களுடைய கூட்டத்தை ரத்து செய்யறாங்க. அந்த மாதிரி இந்த காவல்துறை அந்த கூட்டத்தை உடனே ரத்து செய்திருந்தாக்கா இன்னைக்கு அந்த 31 உயிர்கள் போயிருக்காதுல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சார், இன்னைக்கு ஒரே ஒரு சிம்பிள், படுத்து கொண்டிருக்கும் அந்த மயக்கம் அடைந்தவரை பார்ப்பது டிவிகே நிர்வாகி அல்ல, டிவிகே மாவட்ட செயலாளர் அல்ல, டிவிகே தலைவர் அல்ல, டிவிகே பொதுச் செயலாளர் அல்ல, அந்த நலம் விசாரித்துக் கொண்டிருப்பது கரூர் மாவட்ட கழகத்தினுடைய திமுக மாவட்ட செயலாளர். எந்த போட்டோல எந்த புகைப்படத்திலேயாவது அவர் இருக்காரா பாருங்க. இன்றைக்கு ஓடி ஓடி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை இன்றைக்கு அந்த மாவட்ட கழக செயலாளர் எல்லாரும் போய் நல விசாரிச்சுட்டு இருக்காரு. கட்சி பேதமின்றி எல்லாத்தையும் கடந்து தமிழக மக்கள் இன்றைக்கு அங்க மயக்கம் அடைந்து 7 மணி நேரம் இவர் நிக்கச்சு சார். இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே நடிகர் விஜய் தான் சார். நான் பகிரங்கமா சொல்றேன். எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்க? ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும், 1 மணி நேரம் லேட் ஆகும். 8:45 நாமக்கல் வந்தது 2 மணி. இப்ப கரூருக்கு என்ன நேரம் சொன்னீங்க? எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? இதையெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் உண்மையாக தேர்தல் ஆணையம் தலையிட்டு இந்த கட்சியினுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு பவுண்டேஷன் இல்லாத கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் இந்த கட்சியை கலைத்து விட்டு செல்ல வேண்டும். இன்னும் எத்தனை உயிர்களை வாங்க நீங்க இருக்கிறீங்க? எத்தனை தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர்களை எவ்வளவு காவு வாங்க நீங்க இருக்கிறீங்க? காவு வாங்கிடுச்சு, இப்ப உயிர் போயிட்டு இருக்கு. நீங்க எங்க சார் போனீங்க? சென்னைக்கு பிளைட்ல நிக்கிறீங்களா? பிரைவேட் ஜெட்ல? உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியாது. தமிழ தான் ஒழுங்கா பேசலனாலும் தமிழ நீங்க பேசுங்க, பேசாம போங்க, மக்கள் கிட்ட சந்திக்க போங்க. அது அதுக்கு அடுத்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு உயிர்கள் பறிபோகி கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? தன் அப்பாவோ தன் அம்மாவோ வருவாங்க, நடிகரை யாரோ வந்திருக்கா பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்லி குழந்தைங்களை வீட்டுல விட்டு வந்தவங்க தான் இருக்காங்க. அந்த தாய்க்கு அந்த தந்தைக்கு என்ன சார் பதிலு? அந்த குழந்தைகளுக்கு என்ன சார் பதிலு? 33 குடும்பங்கள், 33 உயிர்கள் அல்ல, 33 குடும்பங்கள் இங்க காவு வாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாயின்னு போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?
தொடர்ந்து இவ்வளவு நேரம் உங்க கருத்துல பயந்தவருக்கு மிக நன்றி தொடர். நன்றி. உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?